நம்ம வாழ்க்கையில முதல் முறையா ஒரு புது வீடு வாங்க போறோம்னா, அந்த வீடு எப்படிலாம் இருக்கணும்னு நிறைய ஆசைகளோடையும், கற்பனைகளோடையும் கனவு கண்டிருப்போம். அதுலயும் குறிப்பா இப்ப நான் சொல்லப் போற ஒரு 3 விஷயம் அந்த வீட்ல இருக்கா இல்லையான்னு பார்க்காம வாங்க மாட்டாங்க. அது என்னன்னா, வாங்க போற வீடு அட்லீஸ்ட் 3.5 சென்ட்லயாச்சும் கட்டியிருக்கணும். வீட்டுக்குள்ள டிவி நைட், மாடுலர் கிச்சன், ஃபால் சீலிங், வால்ட்ரூஃப் கபோர்ட்னு பேசிக்கான இன்டீரியர் ஒர்க் செஞ்சிருக்கணும். அதுவும் போக அந்த வீடு எல்லாரும் ஈஸியா வாங்குற மாதிரி அஃபோர்டபுள் பிரைஸ்ல கட்டியிருக்கணும். இந்த 3 விஷயத்த யாரா இருந்தாலும் பார்க்காம வாங்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த எல்லா விஷயமும் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான 2 BHK வீடு தான் ரிவ்யூ பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்க வந்திருக்க இந்த அழகான வீடு தெற்கு பார்த்த மாதிரியான சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.5 சென்ட். இந்த வீட்டை சிங்கிள் ஸ்டோரி டைப்ல கிரவுண்ட் ஃப்ளோர்லயே 2 பெட்ரூம்ஸ் கொடுத்து 1445 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு லைட் சாண்டில், எல்லோ, ப்ளூ, ஆரஞ்சுன்னு மல்டி கலர் காம்பினேஷன்ல பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து அதிலே டெக்ஸ்சர் டிசைன்ஸும் செஞ்சு எல் டைப்லயும் யூ ஷேப்லயும் பெரிய பெரிய பார்டர் ஒர்க் கொடுத்து நிறைய கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் மாட்டி வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனை அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட் CNC லேசர் கட் டிசைன்ஸோட ஹெவியான மெட்டலை ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரு ஆனதும் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட போர்ட்டிகோ. இதோட மொத்த அளவு 22.5x11. எல் டைப்பில் இந்த போர்ட்டிகோவை ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு சர்க்கிள் பேட்டர்ன் டிசைனில் கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸும், சீலிங்லையும் சன்சைட்லையும் கோல்டன் வார்ம் கலரில் ஏகப்பட்ட ஸ்பாட்லைட்ஸ் மாட்டி வச்சிருக்காங்க. போர்ட்டிகோட ரைட் ஹேண்ட் சைட் வாலில் இந்த வீட்டுக்கான EB மீட்டர் பாக்ஸும் அதுக்கு பக்கத்திலே போர்வெலுக்கான சுவிட்சு கொடுத்துருக்காங்க. இது அந்த வீட்டுக்கான போர்வெல் போர்ட்டிகோலேயே அமைஞ்சிருக்கு. போர்ட்டிகோவில் இருக்கிற மெயின் டோர் சுற்றி இருக்கிற வால்ஸில் ஃபுல்லாமே லீப் டிசைன்ஸோட ஒரு கிராண்டான டெக்ஸ்சர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறக்கு 2 படிக்கிட்டு ஏற் போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனதும் வீட்டோட ஃபோயர் அமைஞ்சிருக்கு. ஃபோயரோட ஒன் சைட் வாலில் கலர்ஃபுல்லான டெக்ஸ்சர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் கிராண்டான ஃபால் சீலிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இந்த ஃபோயரோட அளவு 9.5x 5.5. ஃபோயரோட ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட லிவிங் ஹால். இதோட மொத்த அளவு 16x16. இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலோட ஒன் சைட் வாலில் ஃப்ளூட்டட் பேனல்ஸ் டிசைன்ஸோட பெரிய மல்டிமீடியா டிவி யூனிட் அமைஞ்சிருக்கு. ஒயிட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணி சைடில் ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி உடன் பார்ட்டிஷன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு பக்கத்திலேயே ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பூஜா கேபினட் அமைஞ்சிருக்கு. CNC லேசர் கட் டிசைன்ஸோட டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி உடன் டோர் கொடுத்துருக்காங்க. ஹாலோட சீலிங்கில் ஜிப்சம் போர்டை உபயோகப்படுத்தி அங்கே நிறைய டிசைன்ஸ் கொடுத்து அதோட பேக்ரவுண்டுக்கு ஃபுல்லாமே கலர்ஃபுல்லான ஸ்ட்ரிப் லைட் மாட்டியிருக்காங்க. அது போக 2 சீலிங் ஃபேனும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வால்ஸுக்கு ஃபுல்லாமே மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க்கும் வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய உட்டன் விண்டோஸும் மாட்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியாவுக்கு ரீச் ஆகிட்டோம். இதோட மொத்த அளவு 8x16. கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் அங்கேயே சிங்கை SSTயில் மாட்டி வச்சுருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே ஒயிட் வித் கிரே கலர் காம்பினேஷனில் ஆயில் ப்ளோ ட்ரே, பிளேட்ஸ் அண்ட் வெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸோட மாடுலர் கிச்சனும், கிச்சனோட பேக் சைட் வாலில் எல் டைப்பில் க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி வால் யூனிட்டும், அதுக்கு மேலே RCC லேப்டை எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து அங்கேயும் ஸ்டோரேஜ் கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. கிச்சனோட ஃப்ரண்ட் சைட்லேயே டைனிங் ஏரியா அமைஞ்சிருக்கு. சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி அங்கே ஒரு ஃபால் சீலிங் ஒர்க்கும் சீலிங் ஃபேனும் மாட்டியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக ஒரு உட்டன் விண்டோவும் டைனிங் ஏரியாவோட ஒன் சைட் கார்னரில் நீட்டான டிசைனில் செராமிக் ஹேண்ட் வாஷ் மிஷின் மாட்டி வச்சுருக்காங்க. இது டைனிங் ஏரியாவிலேருந்து வீட்டோட யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு புறக்காக கொடுத்துருக்க ஸ்ட்ராங்கான உட்டன் டோர். டோர் ஓப்பன் பண்ணி வெளியே என்ட்ரானதும் இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் வீட்டுக்கான 2 வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. அங்கேயே வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட போர்ட்டிகோவில் இருந்தும் கூட இந்த யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது வீட்டுக்கான அவுட்டர் டாய்லெட். இதோட அளவு 5.5x3 இந்தியன் கிளாஸ் டைப். இது வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். நிலவு சாலோட்ல கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ப்ளஸ் டைப் புட்டன் டோரை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட மொத்த அளவு 10x16.
பெட்ரூமோட ஒன் சைட் வாலில் லைட் வித் டார்க் ப்ரௌன் கலர் தீமில் வால்ட்ரூப் கபோர்ட், லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்ட், மிரர் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப்போட எட்ஜஸில் ஸ்பாட் லைட்லாம் மாட்டி ஸ்டோரேஜ் கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷனுக்கு ஒரு உட்டன் விண்டோவும் சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி நீட்டான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அங்கே கலர்ஃபுல்லான ஸ்ட்ரிப் லைட்டும் ஃபோக்கஸ் லைட்டும் மாட்டியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். டோரை வெயிட்லெஸ் பிவிசி டோரை ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 6x5. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து வீட்டோட லிவிங் ஹாலையும் ஃபோயரும் கிராஸ் பண்ணி இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவும் 10x16. இந்த பெட்ரூம்லேயும் ஒன் சைட் வாலில் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்ட், மிரர் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் யூனிட், வால்ட்ரூப் கபோர்ட்னு எம்டி டிசைன் செஞ்சுருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி நீட்டான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதோட பேக்ரவுண்டுக்கு ஸ்ட்ரிப் லைட்டும் ஸ்பாட் லைட்டும் மாட்டி வச்சுருக்காங்க. அது போக ஒரு சீலிங் ஃபேனும் வென்டிலேஷனுக்காக ஒரு உட்டன் விண்டோவும் மாட்டியிருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 9x5. ஃப்ளோரிங்க்கு ஒயிட் கலரில் ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு ஒயிட் வித் டார்க் கலரில் கிளாஷி ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சுருக்காங்க. போர்ட்டிகோட ரைட் ஹேண்ட் சைடில் டெரஸுக்கு போகிறக்கான ஸ்டேர்கேஸ் அமைஞ்சிருக்கு. ஸ்டேர்கேஸோட சைடு ஹேண்டல்ஸை எம்எஸ்டியில் மாட்டி வச்சுருக்காங்க. டெரஸ் ரீச் ஆனதும் அங்கே துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் 1000 லிட்டர்ஸில் 2 சிண்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பெருநாயக்கம்பாளையம் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோட சேர்த்து 68 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.